எனக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கும் போது என்னடா என் மண்டல ஏறவே மாட்டேங்குது, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த பண்ண முடியாம போயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன பண்ணாகும் இந்த பூமர் விளம்பரம் போடுவாங்கல்ல, அதுல வந்து நிறைய பேர் வந்து பபுள் கம் வாயில வச்சுட்டு முட்டை விடுவாங்க. அந்த முட்டை விடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கு. ஐயோ, கோழி கூட ஈஸியா முட்டை விட்டுரும். நான் அந்த முட்டையை விடுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். வாழ்க்கையில போயிட்டு வந்து என்னோட பேர் சாம். வணக்கம். நம்ம வீடியோல பார்க்க போறது லேர்னிங். நான் சொல்றது என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம எல்லாரும் நம்ம தாய்மொழியை பேசிட்டு இருக்கோம். என்னோட தாய்மொழி தமிழ். நம்ம என்னைக்கே தாய்மொழி பேசிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃப்ளூவெண்டா பேசிட்டு இருக்கோம், தடங்கள் இல்லாம ஈஸியா பேசிட்டு இருக்கோம். அதுவே இப்ப மத்த மொழிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷோ, தமிழ், தெலுங்கோ, ஹிந்தியோ பேசணும்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்காது. அதை நீங்க கத்துக்கிட்டாலும் பேச முடியல. இப்ப இங்கிலீஷே பேசணும்னு தான் வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லாவே புரியும், நல்லாவே வந்து எழுதுவாங்க, நல்லாவே படிப்பாங்க. ஆனா பேசணும் வந்தா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மதர் டங் நீங்க கத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துனீங்க. எல்லாருமே பேசுறோம்ல, முதல்ல அந்த லாங்குவேஜ் மதர் டங் கத்துக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அது என்ன தெரியுமா? லிசன், ஸ்டோர், ரெப்ளிகேட். லிசன்னா கவனிக்கிறது, ஸ்டோர்னா நீ கவனிச்சதை மண்டக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ரெப்ளிகேட்னா அவங்க எப்படி சொன்னாங்களோ அது அப்படியே அச்சு மராம சொல்றது ரெப்ளிகேட். இந்த டெக்னிக் தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம கை குழந்தையா இருக்கும் போது உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து மூஞ்சி கிட்ட வச்சுட்டு அப்பா சொல்லு அம்மா சொல்லு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. நீங்களும் ஒரு வழி இல்லாம பல மாதங்கள் கழிச்சு அம்மான்னு சொல்றீங்க. ஒரே சந்தோஷமா போடும் வீட்டுல எல்லாம். சரி, சந்தோஷமா வெஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. என் புள்ள வந்து அப்பான்னு சொல்லிட்டான், என் புள்ள அம்மான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. அண்ட் டு யூ நோ ஒன் திங், அந்த அம்மா அப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? எதுவுமே கஷ்டப்படாம வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த காலகட்டத்துல விவரம் தெரியாம இருந்ததுனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு தான் நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா விஷயமும் தெரியுது, நம்ம படுற கஷ்டம்னு தெரியாதனால அந்த விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட தாய்மொழி இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் தமிழை கத்துக்கிட்டேன்னா எனக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தமிழை கத்துக்கிறதுக்கு. இந்த காலகட்டத்தை பத்தினா நிறைய பேருக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒரு நேரத்துல பண்றதே கஷ்டப்படுறோம் நம்ம. ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கும் போது பாட்டு கேட்கறது, இல்ல பாட்டு கேட்டு ரீல்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சொல்ல போனா மனுஷனோட மூளை வந்து மல்டி டாஸ்கிங் வந்து உருவாக்கப்பட்டதே கிடையாது. அந்த மூளை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த பண்றதுக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதை நம்ம பண்றது கிடையாது. நம்ம ஏதோ பெரிய அட்வான்ஸ் ரோபோட் மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம எதுக்கு ஒரு விஷயத்த படிக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம், அதையே நம்ம மறந்து போகுது. அடரே, அருமையான கேள்வி. என்னைக்காவது நீங்க ஆச்சரியப்பட்டு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? நம்ம சின்ன எல்கேஜி படிக்கும் போது, இல்ல எல்கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 வயசு 2 வயசு இருக்கும் போது வீட்டுல அப்பா அம்மா ஏபிசி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது 3 வயசுல ஏபிசி படிச்சோம், 4 வயசுல வந்து ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆயிடணும். நம்ம ஏன் மறக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கத்துக்கிற விஷயத்த வந்து அடிக்கடி பயன்படுத்தவே மாட்டோம். நம்மளுக்கே அந்த ஏபிசிடியில் 1 2 3 வந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா நம்ம தினமும் அதை பயன்படுத்தணும் நம்மளுக்கு தெரியாமே. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஏபிசிடி படிச்சுட்டு எல்கேஜி படிக்கிறீங்க, எழுதி வந்து ஆனுவல் எக்ஸாம்ல எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு விட்டுல. அடுத்து நீங்க யூகேஜில படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சீங்க, அப்புறம் காலேஜ் போனதான் படிச்சீங்க, அப்புறம் ஆபீஸ் வந்தோடனே ஏபிசிடி படிக்க வேண்டியதா இருக்கும். ஏபிசிடி மீன்ஸ் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சீங்க, இல்ல நீங்க 1 2 3 பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். கத்துக்கிறது பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும் போது தான், ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும் போது தான். ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்கனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகமே இருக்கு. ஒரு விஷயத்த நீ கத்துக்கிட்டு அதை பயன்படுத்தாம முடியும் வச்சுக்கோங்க, உங்களை நான் முடிவு பண்ணிடும்னா இது தேவையில்ல, குப்பை போடாது, நம்ம தூக்கி குப்பையில போட்டுறோம் சொல்லிட்டு குப்பையில போட்டுரும். அதனாலதான் நம்ம மறக்கவே செய்யுது முதல்ல. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எப்படி வந்து எனக்கு இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எப்படி எனக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஆபத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு பிரேக்கப் ஆனது ஒரு இன்ஃபர்மேஷன். அது அந்த இன்ஃபர்மேஷன் நீ அப்படியெல்லாம் மறக்கல. டெய்லிக்கும் நீ ஞாபகப்படுத்திட்டு இருப்ப, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீ சாவ வரைக்கும் மறக்க முடியாதனால. ஈவன் உனக்கு பிரேக்கப் ஆனது கூட நீ அன்னைக்கே நினைச்சு மறந்துட்டீங்கன்னா அதுவும் கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். ஒழுங்கா தூங்கணும்னா கூட உங்களால ஒழுங்கு கத்துக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனா 8 மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணி நேரம் தூங்கி ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஸ்லீப்பிங் குவான்டிட்டியை விட ஸ்லீப்பிங் குவாலிட்டி தான் முக்கியம். நீ எந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுதான் முக்கியம். நீ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம், ஆனா உனக்கு 2 மணி நேரம் 10 நிமிஷம் நீங்க உட்காந்து ரீல்ஸ் பார்த்து தூங்கணும் வச்சுக்கோங்க, நீ 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் தூங்கினா கூட உன்னால ஒழுங்கா தூங்க முடியாது. இதுவே நீ தூங்குறதுக்கு முன்னாடி போன் பார்க்காம ஏதோ புக்கோ இல்ல கதையோ படிச்சுட்டு அப்புறமா தூங்குனீங்கன்னா, நீ தூங்குறது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்கும் போது தான் நீ என்னென்ன கத்துக்கிட்டியோ அதெல்லாம் மூளை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். சொல்ல போனா தூங்கும் போது உங்க மூளை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். சரி, எப்படி ஒரு விஷயத்த ஃபாஸ்டா கத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டா கத்து டெக்னிக்ல எதுவும் கிடையாது. ஒரே விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ புஷ்அப் கத்துக்கிறன்னு வச்சுக்கோங்க, நீ அது தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். சொல்ல போனா கத்துக்கிறதுன்றது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் தான் அது. ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏபிசிடி கத்துட்டோம் நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்னு தெரியும், அதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதுன்னா இப்ப விவரம் தெரியாது நம்மளுக்கு யாருக்குமே. ஆனா அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிச்சிருப்போம் அதுக்கு சாதாரண ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு. ஈவன் 1 நம்ம எழுதுறோம்ல, அந்த 1 எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா?
போய் உங்க அப்பா அம்மா போய் கேட்டு பாருங்க. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். ஃபேன் இல்லாம அவன் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. காத்து இப்பதான் அடிக்குது கருமம், இது வேற நின்று தொலையாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க குழந்தையா இருக்கும் போது ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சுதான் நீங்க ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நடக்கிறோம், ஓடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம பல் விளக்குறது, குளிக்கிறது எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் நீங்க முதல் விஷயத்த சின்ன பையனா கத்துக்கும் போது எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் கத்துப்பீங்க. அதாவது இன்னைக்கு நீங்க ஈஸியா பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமும் ஒரு காலத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதனால இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு அதை விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலத்துல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டை வந்து அட்வைஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வந்து புதுசு புதுசா கத்துக்கோங்க. புதுசு புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியா மாறிடும். மத்தவங்க கஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த நீங்க ஈஸியாவே பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால கஷ்டப்பட வந்து தயங்காதீங்க, கஷ்டப்பட்ட விஷயத்த கத்துக்கோங்க. வருங்காலத்து ரொம்ப சுலபமா இருக்கும் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். போன் கீழே விழுந்துட்டே இருக்கு. இதுக்கு மேல போன் பலி கொடுத்து நிக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் தோணாலோ இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசினா சொல்ல மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் என்னோட சந்திக்கிறேன். நம்ம வாழ்க்கை சின்ன வாழ்க்கை தான். முடிஞ்ச சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சி போயிட்டே இருங்க. டாடா, பாய், see you and cut. அங்க ஒரு TS50 வண்டி போதா, அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட சின்ன வயசு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். எங்க தாத்தா என்ன பண்ணாரு, என்ன ப்ரீகேஜி போய் சேர்த்தாரு. அங்க அந்த ஸ்கூலுக்கு போக எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க தாத்தாவோட TS50 சவுண்ட் கேட்டு வச்சுக்கோங்களேன் சாயங்கால நேரத்துல, ஐயோ அதுதாங்க சந்தோஷம். நான் பீக்ல இருப்பேன். உண்மையுமே சொர்க்கத்துக்கே என்ன கூட்டு போய் விட்டா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ?